வணக்கம் மாணவ செல்வங்களே! நான் காவ்யா. நீங்கள் ஏற்கனவே கடந்த பகுதியில் ரசாயன சேர்க்கை விதிகளை படித்திருக்கிறீர்கள். ரசாயன சேர்க்கை விதிகள் 2 விதிகளை கொண்டிருக்கின்றன. நிறை பாதுகாப்பு விதி, நிலையான விகிதாசாரத்தின் விதி. இன்றைய தலைப்பு டால்டனின் அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளின் அணுக கோட்பாடு ஆகும். ரசாயன வினையில் உருவாகும் பொருட்களின் மொத்த நிறை வினைப்பொருளின் நிறைக்கு சரியாக சமமாக இருக்கும். இது நிறை பாதுகாப்பு விதி. நிலையான விகிதத்தின் விதி ஜோசப் எல். ப்ரூஸ்ட் என்பவரால் வழங்கப்பட்டது. ஒரு ரசாயன பொருளின் தனிமங்கள் எப்போதும் நிறை மூலம் நிலையான விகிதத்தில் இருக்கும். இது நிலையான விகிதத்தின் விதி என்று அழைக்கப்படுகிறது. கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் இதை பற்றி புரிந்து கொள்ள முடியும். டால்டனின் அணுகு கோட்பாட்டின் காரணம். டால்டனின் அணு கோட்பாட்டின் போஸ்லேட்டுகள். முக்கிய வார்த்தைகள். பொருள். அணு. ரசாயன பண்புகள். சேர்மம். இது இன்றைய பாடத்தின் கருத்து வரைபடம். நம் கடைசி அமர்வில் லாவேசியர் மற்றும் ப்ரூஸ்ட் வழங்கிய ரசாயன சேர்க்கை விதிகளை படித்தோம். விஞ்ஞானிகள் எதிர்கொண்ட அடுத்த பிரச்சனை இந்த சட்டங்களுக்கு தகுந்த விளக்கங்களை வழங்குவதாகும். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் விஞ்ஞானிகள் வேதியியல் எதிர்வினைகளை நிர்வகிக்கும் சில சட்டங்களை அறிந்திருந்தனர், ஆனால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த சட்டங்கள் ஏன் செல்லுபடியாகும்? தனிமங்கள் ஏன் தன்னிச்சையான விகிதத்தில் ஒன்றிணைக்க முடியாது? ஆங்கில பள்ளி ஆசிரியர் ஜான் டால்டன் பொருளின் தன்மை பற்றி அடிப்படை கோட்பாட்டை முன்வைத்தார். 1808ஆம் ஆண்டில் அவர் தனது அணு கோட்பாட்டை முன்வைத்தார். இது பொருள் பற்றிய ஆய்வில் ஒரு திருப்பு முனையாக இருந்தது. ஆனால் டால்டன் தனது முன்மொழிவை வழங்கியதற்கு சில காரணங்கள் இருந்தன. நிறைய பாதுகாக்க வேண்டும் என்றால் அனைத்து தனிமங்களும் அணுக்கள் எனப்படும் மிக சிறிய துகள்களால் ஆனதாக இருக்க வேண்டும். நிலையான விகிதாச்சாரத்தின் விதியை பின்பற்ற வேண்டும் என்றால் ஒரு பொருளின் துகள்கள் வேறுபட்டிருக்க முடியாது. இது 2 காரணங்களின் அடிப்படையில் டால்டன் அணு கோட்பாட்டை முன்வைத்தார். வேதியியல் தத்துவத்தின் ஒரு புதிய அமைப்பு,
பொருள் அணுக்கள் எனப்படும் பிரிக்க முடியாத துகள்களை கொண்டுள்ளது. அணுக்கள் ரசாயன எதிர்வினையில் உருவாக்கப்படுவதோ அல்லது அழிக்கப்படுவதோ இல்லை. அணுக்களின் மறுசீரமைப்பு ரசாயன எதிர்வினைகளில் நிகழ்கிறது. ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் ஒரே மாதிரியான நிறை மற்றும் ஒரே மாதிரியான வேதியியல் பண்புகளை கொண்டுள்ளன. வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் வெவ்வேறு நிறை மற்றும் வெவ்வேறு வேதியியல் பண்புகளை கொண்டுள்ளன. வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் எளிய முழு எண் விகிதத்தில் இணையும் போது சேர்மங்கள் உருவாகின்றன. அதாவது ரசாயன மாற்றம் என்பது அணுக்களை முழு எண்களில் இணைவது அல்லது பிரிப்பது. வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் வெவ்வேறு முழு எண்ணிக்கையிலான விகிதங்களில் இணையும் போது அவை வெவ்வேறு சேர்மங்களை உருவாக்குகின்றன. எடுத்துக்காட்டாக கார்பன் மோனாக்சைடு அதாவது CO, கார்பன் டை ஆக்சைடு அதாவது CO2. எனவே C மற்றும் O முறையே 1:1 மற்றும் 1:2 விகிதங்களில் இணைந்து இரண்டு வெவ்வேறு சேர்மங்களை கொண்டிருக்கிறது. நீங்கள் கற்றுக்கொண்டவை: தனிமங்கள் அணுக்கள் எனப்படும் நம்ப முடியாத சிறிய துகள்களால் ஆனவை. ஒரே தனிமத்தின் அணுக்கள் ஒரே மாதிரியானவை, வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் வேறுபட்டவை. அணுக்களை பிரிக்கவோ உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் முழு எண் விகிதங்களில் இணைந்து ரசாயன சேர்மங்களை உருவாக்குகின்றன. ரசாயன எதிர்வினைகளில் அணுக்கள் ஒன்றிணைக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு மறுசீரமைக்கப்படுகின்றன.